ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெட்செட் யதார்த்தமாக பிஞ்சிட்டாலோ இல்லைனா எலி இந்த மாதிரி கடித்து கத்திரிச்சு வச்சிட்டாலோ அதை எப்படி ஜாயின் பண்ணி சரி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ஹெட்செட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு கேமிங் ஹெட்செட்டு. இதோட ப்ரைஸ் 800 இருக்கும். பட் இது அந்த எலிக்கு தெரியல காஸ்ட்லின்றது. இந்த ஹெட்செட் நல்லா ஸ்ட்ராங்கான ஹெட்செட் தான், ஆனால் இருந்தாலும் இது எலி கடித்து கத்திரிச்சு வச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இந்த வயர் மேலே இருக்க ஸ்லீவை ஒரு சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணுங்கள். உள்ளே இருக்க வயர்களுக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது. இந்த வயருக்குள்ளே 4 வயர் வருது. இந்த 4 வயரு ஒவ்வொரு வயரும் ஒவ்வொரு வேலையை செய்யுது. அதில் ஒரு வயரு ரைட் சைடு ஸ்பீக்கருக்கும், இன்னொரு வயரு லெஃப்ட் சைடு ஸ்பீக்கருக்கும், இன்னொரு வயரு நம்ம ஹெட்செட்டோட மைக்குக்கும், இன்னொரு வயரு கிரவுண்டாகவும் இருக்குது. நான் 2 பக்கமும் ஒரே அளவில் 1 சென்டிமீட்டரில் மேலே இருக்க ஸ்லீவை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 4 வயரில் இருக்கிற மேலே இருக்க ஸ்லீவை ரிமூவ் பண்ணணும். அதை நம்ம நைஃப் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிலாம் ரிமூவ் பண்ண முடியாது. அதனால நான் இதில் கொஞ்சம் ஃபயர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வயர் மேலே நான் நெருப்பை வச்சதையும் அந்த மேலே இருக்க ஸ்லீவு எப்படி எரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் கவனமாக வைங்க. இல்லைனா மேலே இருக்க மெயின் ஸ்லீவ்லேயும் தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த எரிஞ்சு போனால் மேலே இருக்கிற அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோன்னா, அப்படின்னா தான் ஒரு ட்ராப் இல்லாத கண்டினியூட்டி கிடைக்கும். நம்ம சால்ட்ரிங் வச்சாலும் பேஸ்ட்டு ஒட்டும். இந்த மாதிரி வயர் சீவையில் பார்த்து சீவுங்க. இல்லைனா நம்மளோட விரலோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு ஹெட்செட்டில் கலர் கோடிங் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு இப்போ நடுவில் சென்டரில் கட் ஆச்சுன்னா க்ரீன்லேயும் ரெட்லேயும் எல்லோவிலையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இதில் க்ரீன் இருக்குது ஜாயின் பண்ணிடலாம், ரெட் இருக்குது ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் பாக்கி இருக்க 2 வயர்லையுமே கோல்டன் கலர் தான் இருக்குது. ஸோ அதில் எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்னே எதுவுமே தெரியாது நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு நான் க்ரீன் வயரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் அந்த 2 க்ரீன் வயரையும் முறுக்கி நீள் வாக்கில் மடக்கி விட்டுருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சம் சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறோன்னா, அப்படின்னா தான் நம்மளோட சால்ட்ரிங் வந்து க்ரிப்பாக பிடிக்கும். ரெண்டாவது, இந்த சால்ட்ரிங் தான் அந்த மேலே இருக்கிற அந்த இந்த மாதிரி தூசி டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அது எவாப்ரேட் ஆகலை. நம்மளோட லெட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் இந்த பேஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம சால்ட்ரிங் நல்லபடியாக வச்சாச்சு. இப்போ இது மேலே ஒரு இன்சுலேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம செல்லோ டேப் நம்ம வீடுகள்லாம் இருக்கும், அந்த செல்லோ டேப்பை தான் கொஞ்சம் கத்திரிச்சு இது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அதை நான் எப்படி கொடுக்குறேன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எதுக்காக இப்படி இந்த செல்லோ டேப்பில் ஸ்லீவ் கொடுக்குறேன்னா, அப்படின்னா தான் ஒரு வயர் இன்னொரு வயரோட டச் ஆகாது. இப்போ க்ரீனையும் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக ரெட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியும் கையில் முறுக்கி நீள்வாக்கில் வச்சு சால்ட்ரிங் பண்ணி மேலே ஒரு இன்சுலேட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ மிச்சம் இருக்கிற 2 வயர் இருக்குது. 2 கோல்டன் வயரில் எது ரைட்டு எது லெஃப்ட்டுன்னு எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஹெட்ஃபோன் ஜாக்கை செல்ஃபோனில் மாட்டிக்கலாம். இயர் ஸ்பீக்கரை என்னோடய காதில் வச்சுக்கிறேன். வீடியோவை வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். நான் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வயரை டச் பண்ணி பார்க்குறேன். இப்போ அது ரைட் சைடு கேட்டுச்சுன்னா அந்த வயர் ரைட் சைடுக்கான வயரு, அது லெஃப்ட் சைடு கேட்டுச்சுன்னா அது லெஃப்ட் சைடுக்கான வயரு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு வயரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதை ஜாயின் பண்ணி நம்ம அதேமாரி ஸ்லீவ் பண்ணிக்கலாம். வயர் ஜாயிண்ட் போடுறது ஒரே அளவில் ஜாயின் போடுங்க, ஒன்று ஏற்ற இறக்கமாக போடாதீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. நம்ம வெளியில் அதுக்கு மேலே இன்சுலேட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் வீங்கின மாதிரி இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் அதுக்கான ரிசல்ட் கொஞ்சம் நீட்டாகவே வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஜாயின் போடுங்க. அதே மாதிரியே மிச்சம் இருக்க 2 வயரையும் ஜாயின் பண்ணி வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ 4 வயரையுமே ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த செல்லோ டேப்பை வச்சு நான் இன்சுலேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் அதிகப்படியான இருக்க செல்லோ டேப்பை மட்டும் நான் கொஞ்சம் கத்திரிச்சு எடுத்துக்கிட்டு இது மேலே இன்சுலேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஹீட் ஸ்லீவ் கிடையாது. அதுக்கு பதிலாக நான் எதை யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம 5 ரூபா ஃப்ரூட்டி இந்த மாதிரி இதிலலாம் ஒரு ஸ்ட்ரா கொடுப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ராவை தான் நான் இது மேலே வந்து மாட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரா இந்த இடத்துக்கு பக்காவாக பொருந்திருக்கு. இது மேலே வந்து ஒரு தீக்குச்சியால்
தீயை பொறுத்து இது மேலே காட்ட போகிறேன். அது எப்படி மெல்ட் ஆகி ஒட்டுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஒரே இடத்துல காட்டிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல அதிகமாக காட்டினீங்கன்னா நம்ம உள்ளே ஒட்டியிருக்க அந்த ஸ்லீவும் சேர்ந்து மெல்ட் ஆகி வயர் மறுபடியும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி ஓரளவுக்கு அதோட தன்மையை விட்டு மெல்ட் ஆகி அந்த வயர்களை கிரிப்பாக பிடிக்கிற வரைக்கும் மட்டும் மெல்ட் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இது மேலே நான் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராவை அப்ளை பண்ணி நான் மறுபடியும் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த தடவை ஹீட் அப்ளை பண்ணுறதுக்கு நான் மேட்ச் பாக்ஸை பயன்படுத்த போகிறதில்ல. இந்த சால்ட்ரிங்கை வச்சு மேலாப்பில் இப்படி வருடிட்டு வந்தாலேவும் அந்த ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து இலகி அந்த வயரில் ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. ஆனால் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணோம்னா நம்மளோட மெயின் வயரையும் அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் பண்ணுங்கள். நான் நம்ம நல்லா இருக்க வயர் மேலேயும் கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி தான் ஸ்லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணி மெல்ட் ஆக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டால் அப்போனா தான் நம்ம யதார்த்தமாக இழுக்கலையும் வைக்கலையும் அது மறுபடியும் கட்டாகி வராமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபயர் எடுத்து கொஞ்சம் ஈவனாக எல்லா இடத்துலையும் நான் காட்டிக்கிறேன். பாருங்கள், இப்போ அந்த ஸ்ட்ரா மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ஈவனாகவே ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. இப்போ நான் கையை வச்சு சும்மா ஒரு ரொட்டேட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அது எல்லா இடத்துலையும் ஈவனாக உட்காரணுன்றதுக்காண்டி. இப்போ நம்ம ஃபோனை எடுத்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி இப்போ கேட்டு பார்க்கலாம். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லாவே கேட்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதேமாதிரி உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.